ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க வந்து லோக்கல்ல வச்சிருந்தீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாரி லொக்கேஷன் ஆஃப்லைன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, கூகுள் மை பிசினஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில வந்து பிரைமரி கேட்டகரீஸ், அதுக்கப்புறம் வந்து கீவேர்ட்ஸு, சர்வீஸு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ரிவ்யூஸ்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, கூகுள் மை பிசினஸ்லேருந்தே கால்ஸ் நெறையா வரும். அத நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து ஒரு ஒரு சர்வீஸ், ஒரு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ்க்கும் ஒரு ஒரு பேஜ் இண்டிவிஜுவல் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அந்த இண்டிவிஜுவல் பேஜ்ல 90% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாரி வைங்க. என்ன இந்த கோர்ஸ் படிச்சா என்ன பெனிஃபிட்டு, எ எங்க என்னென்ன கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க, எவ்வளோ சேலரி, இந்த கோர்ஸ் படிச்சா எவ்வளோ சேலரி வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து இது ஆன்லைன் கோர்ஸா, ஆஃப்லைன் கோர்ஸா, ரெக்கார்டட் வீடியோஸ் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள்ஸ் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்களோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் வெப்சைட்ல மூலமா. அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் தருவீங்களா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து யார் ட்ரெயினர் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போடுங்க. இது வந்து கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு கால்ஸ் நிறையா வரும். அடுத்து தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது வந்து சர்ச் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ். பைத்தான் கோர்ஸ் இன் சென்னை, பைத்தான் கோர்ஸ் இன் மதுரை அப்படின்னு சொல்லி தேடி வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்பான்சரில் ஆட் ரன் பண்ணீங்க, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய கால்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுங்கள். அந்த லேண்டிங் பேஜில் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன கிடைக்கும், ப்ரௌச்சர் கிடைக்குமா, இல்லை வந்து ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து அப்செல்லிங் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஆஃபர்ஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், அதுக்கு தனித்தனி லேண்டிங் பேஜஸ் டிசைன் பண்ணி அதில் வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கால்ஸ் நிறையா வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுங்கள். ரீல்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட்டில் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ், ஒரு டிப்ஸு சொல்லி தர்றது, ஒரு ட்ரிக்கு சொல்லி தர்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இன்டர்வியூவில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரியான நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து லாங் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங் பேட்சஸ், அதோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கூகுள் மை பிஸ்னஸில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய கால்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லீட்ஸும் நிறையா வரும். நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன்.